Hey, hi guys, this is Gokul. லாஸ்ட் டைம் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸோடைய இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோ என்ன பார்க்கலன்னா நம்ம இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோஸை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜஸ் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டாபிக் இன் செக்ஷன். உங்களுக்கு ஆப்டிடியூட்டில் வந்து டஃப்பான டாப்பிக்கில் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜஸும் ஒன்று. ஏன்னா அதுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா அது எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கே ஒரு 20 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் ஆகும். பட் நம்ம ஆனால் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு டாப்பிக்கும் சரி, ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ்ன்னு இல்லை, எல்லாமே ஷார்ட்கட் அண்ட் ட்ரெடிஷனல் மெத்தடில் தான் போட போகிறோம். முக்கால்வாசி ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜஸில் ஷார்ட்கட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜஸ் வந்து ரொம்பவே கொஞ்சம் டஃப்பான டாப்பிக்ன்றதுனால பட் வந்து டைம் எடுத்துக்கும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகும். பட் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜஸோடைய கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நான் வந்து சம்ஸ்லாம் நிறைய எடுத்து சால்வ் பண்ணுவேன். ஸோ ஓகே, வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் அட் ப்ரெசென்ட் 4:1. ஆஃப்டர் 6 years the ratio will become 5:2. the present of the son is. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தீங்க ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறீங்க, கொஞ்சம் ஸ்பீடாக பேசுங்கன்னு. ஸோ அது இந்த வீடியோவில் ட்ரை பண்ணிடலாம். ஸோ த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஃபாதர் அண்ட் சன் இஸ் ப்ரெசென்ட் இஸ் 4:1. ஸோ ப்ரெசென்ட்டை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கேன்? ப்ரெசென்ட்டில் அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 4:1. 4:1. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 6 இயர்ஸுக்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் வந்து 5:2ன்னு சொல்லியிருக்காங்க. 6 இயர்ஸ் அப்புறம்னா ஃப்யூச்சர். ஸோ 6 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறாங்க. ஃப்யூச்சரில் அவங்களுடைய ஏஜோடைய ரேஷியோ வந்து 5:2. 5:2. நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜஸில் இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டே ஆகணும், இல்லைனா உங்களுக்கு எந்த கொஸ்டினும் சால்வ் பண்ண முடியாது. என்ன சொல்லியிருந்தோன்னா இந்த மாதிரி போட்டுருங்க, போட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஷார்ட்கட்ன்றீங்களே என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆக்சுவலாக நம்ம கஷ்டப்பட்டு இதில் வந்துட்டு சன்னுடைய ப்ரெசன்டேஜ் வந்து நம்மளாக கண்டுபிடிக்கணும்னு இல்லை, அவனே கொடுத்துருக்கான். ஆல்ரெடி கொடுத்துருக்கிற ஏஜை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி வச்சா இந்த ரேஷியோ கரெக்டாக வந்துச்சுன்னா அதுதான் ஏஜ். சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் டைம் எடுத்துக்காது. 4 ஆப்ஷன் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு 10 செகண்ட். கொஸ்டின் படிக்கிறதுக்கு 10 செகண்ட். 50 செகண்ட்ஸில் நீங்கள் முடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் வந்து 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சன்னோட ஏஜ் வந்து என்னது உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் என்னன்னு கேட்குறாங்க. சன்னோடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா இது எஃப், இது சன், இது எஃப், இது சன். இப்போ வந்து சன்னோட ஏஜ் வந்து 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 1 வேல்யூ 10. ஒரு ஷேர் 10னா 4 ஷேர் எவ்வளோ? 40. 6 இயர்ஸ் அப்புறம் இப்போ அவங்களோட ஏஜ் 40. 6 இயர்ஸ் அப்புறம் இட் வில் பிகம் 46. 10 6 இயர்ஸ்க்கு அப்புறம் 16. அப்போ 2ன்றது 16. அப்போது 1 ஷேருடைய வேல்யூ நல்லா பார்த்துக்கோங்க. 2ன்ற ஷேருடைய வேல்யூ வந்து 16. அப்போது 1 ஷேர்ன்றது 8. 1 ஷேருன்றது 8னா 5 ஷேருன்றது 40 தான் இருக்கும். ஆனால் இங்கே 46ன்னு வருது. அப்போனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் நம்மளுக்கு தப்பு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு 6 இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ரெசென்ட்டில் சன்னுடைய ஏஜ் வந்து 6 இருந்துச்சுன்னா 1 ஷேருன்றது 6னா 4ன்றது 24. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை நான் சொல்கிறேன். ப்ரெசென்ட்டில் சன்னுடைய ஏஜ் வந்து 6 இருக்குது. அப்போனா 1 ஷேருன்றது 6ன்னு அர்த்தம். அப்போ 4 ஷேர்னா 24 முடிஞ்சிச்சு. 6 இயர்ஸ் கழிச்சு 24. இப்போ ப்ரெசென்ட்லேருந்து ஃபாதரோட ஏஜ் வந்து 24. 6 இயர்ஸ் கழிச்சு இட் வில் பிகம் 30. 30. சன்னோட ஏஜ் 6, ஃபியூச்சரில் 12 முடிஞ்சிச்சு. இது ஆன்சர் கரெக்ட்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து 2 ஷேருடைய வேல்யூ 12. அப்போது 12 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 1 ஷேரோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். 1 ஷேரோட வேல்யூ 6. 1 ஷேரோட வேல்யூ 6னா 5 ஷேரோட வேல்யூ 6 × 5 பண்ணிங்கன்னா 30. அப்போ கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு நம்ம போட்டதுக்கும் இதுக்குமே மேட்ச் ஆகுது. ஃபஸ்ட் டைம் இங்கே 40 வர வேண்டியது, அப்படி 40 வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் கரெக்ட். ஆனால் 46 வந்துச்சு, அதனால ஆன்சர் இல்லை. இப்போது இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வருது. ஸோ இப்போ இதுதான் ஆன்சர் நம்மளுக்கு. அவ்வளோதான். இந்த 2 ஸ்டெப்பு போட்டால் உங்களுக்கு ஆன்சர். நிறைய பேர் சொல்லுவாங்க ஈக்குவேஷன் போடுவாங்க, அது இதுன்னு குழப்பிப்பாங்க. சிம்பிளாக போட்டோம், 2 ஸ்டெப்பு போட்டோம், ஆன்சர் வந்துச்சு, க்ளோஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜஸில் ஒரு சம் கோஸ்ட். இந்த சம்ஸ்லாம் கேட்டிருக்கேன் ஆக்சுவலாக, அதனால தான் இந்த சம்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஒரு சம் பார்க்கலாம். ரொம்பவே கொஞ்சம் டஃப்பான சம் தான், பட் போட்டால் ஈஸி தான். இஃப் த ரேஷியோ ஆஃப் த சுரேஷ் ஏஜ் டு ரவி ஏஜ் இஸ்
2:3. After 5 years, Suresh age is 35. Then Ravi age at present கேட்குறான். திருப்பியும் சொல்லியிருக்கேன், ஷார்ட் போட்டுக்கோங்க. ஷார்ட் போடலன்னா எல்லாமே கஷ்டம் தான். செகண்ட் சம் நம்ம இங்கே போட போகிறோம். நல்ல கொஸ்டினை படிச்சுக்கோங்க, படிச்சுட்டு சொல்லுங்கள். if the ratio of Suresh age and Ravi age, சுரேஷ் ஏஜோ ரவி ஏஜோன்றாங்க, எஸ் 6. இது வந்து ப்ரெசண்ட்டில் சொல்லியிருக்காங்களா? ப்ரெசென்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 5 years சுரேஷ் இஸ் இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் தான் சொல்லியிருக்காங்க அவங்க. 2:3. சுரேஷோட ஏஜ் 2ன்றாங்க, ரவியோடைய ஏஜ் வந்து 3ன்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக இது வரலுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் 5 years சுரேஷ் ஏஜ் 35ன்றாங்க. 5 years கழிச்சு ப்ரெசென்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு போகிறாங்க. இதோட டிஸ்டன்ஸ் 5. ஓகேங்களா? 5 years கழிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ரமேஷ் பார்த்தீங்கன்னா சுரேஷோடைய ஏஜ் வந்து 35ன்னு சொல்லியிருக்கான். ரவியோடைய ஏஜ் அப்போ எவ்வளோன்னு சொல்லலை. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ரவியோட ஏஜ் அவன் சொல்லியிருந்தா மேபி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் ஈஸியாக. ரவியோட ஏஜ் வந்து ப்ரெசென்ட்டில் எவ்வளோன்னு கேட்குறான். ஓகேங்களா? அது ஸோ ஆமாம், ரவியோடைய ஏஜ் வந்து ப்ரெசென்ட்டில், அதாவது இந்த வேல்யூ என்னன்னு கேட்குறான். சிம்பிள், இதுவுமே ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 35 ரேஷியோ வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் 5 years கழிச்சு தான் அவன் சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஃப்யூச்சரில் அவனோட ஏஜ் வந்து 35 இருக்குது. ஃப்யூச்சர்லேருந்து நீங்கள் ப்ரெசென்ட்டுக்கு அவன் ஏஜ் கொண்டு வரணும். நம்ம வந்து ப்ரெசென்ட்டில் தான் அவன் ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ப்ரெசென்ட்டில் தான் அவன் ஏஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதனால் ஃப்யூச்சர்லேருந்து யூ நீட் டு -5. 35ல் -5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் வந்துடும் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ ப்ரெசென்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே 30 வருமா? 30 வரும். அப்போ 2 ஷேருன்றது 30 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 1 ஷேரோட வேல்யூ 15. நம்மளுக்கு இங்கே 3 ஷேர் இருக்குது, ரவியோடைய ஷேர் வந்து 3ன்னு இருக்குது. அப்போது 1 ஷேரோட வேல்யூ 15னா 3 ஷேரோட வேல்யூ 45. ஸோ 45 இஸ் தான் ஆன்சர். முடிஞ்சிச்சு, ஒன்றுமே போடல. ப்ரெசன்ட் சார்ட் போட்டோம், ஃப்யூச்சர் சார்ட் போட்டோம். அவன் வந்து ஃப்யூச்சரில் ஏஜ் என்னன்னு கொடுத்துட்டான், அதை அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு கொண்டு வந்தோம். அதை இதோட டிவைட் பண்ணோம், 1 ஷேரோட வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. அதை இன்டூ 3 பண்ணிங்கன்னா 45. ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்துடும் நம்மளுக்கு. அவ்வளோதான். சம்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக போட்டுட்டோம். எந்த விதமான ஈக்குவேஷன் எதுவுமே போடல. உங்களுக்கே தெரியும், அவனோட ஏஜ் 35 ஃப்யூச்சரில் கொடுத்துட்டான், அதை மைனஸ் பண்ணி ப்ரெசென்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ப்ரெசென்ட்லேருந்து என்னன்றதை ரவி ஏஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கெல்லாம் ஒரு 10 செகண்ட் ஆகுமாங்க, 10-20 செகண்ட் ஆகுமாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ்டு. ஓகே, நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம். டஃப்பான சம்மே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த சம் வந்து கொஞ்சம் டஃப்பு தான், பட் பார்க்கலாம், செம்மையாக இருக்கும். என்ன கேட்குறான்னா, the ratio of the mother age is 4:1. The product of their ages is 196. The ratio of their ages after 8 years will be கேட்டிருக்கான். இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஆனால் கஷ்டமான சம் தான். நம்ம மெத்தடில் போட்டால் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதர் ஏஜும் டாக்டர் ஏஜும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ MD ப்ரெசன்ட் சொல்லியிருக்கானா, பாஸ்ட் சொல்லியிருக்கானா? பாஸ்ட்டும் சொல்ல, எதுவுமே சொல்ல. ஸோ நம்ம இட் வில் ஹஸ் கன்சிடர் ப்ரெசன்ட். அவன் எதுவுமே சொல்லணும்னா ப்ரெசென்ட்டு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ப்ரெசென்ட்டுன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அவனோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:1. ஸோ டாக்டர் ஏஜ் வந்து 4:1 போட்டோம். இதெல்லாம் நான் உங்களுக்காக, சரி உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஸ்லோவாக போடுறேன். எக்ஸாமெல்லாம் இப்படிலாம் போடாதீங்க, டக்கு 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 டக்குன்னு MDன்னு போட்டு பின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே போகணும். 4:1 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏஜ், த ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜஸ் வந்துட்டு 196ன்றாங்க. 196. இந்த 196 வந்து 2 பேருடைய ஏஜும் சேர்த்தா 196ன்றாங்க. 2 பேரோட ஏஜ் வந்து 5 ஷேர். 196 டிவைடட் பை 5 பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு. 5 1 சார், 3 சார், 9 சார். ஸோ 39.2 வரும். இப்போ டாட்டோட ஏஜ் வந்து 39.2. 39.2 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா ஒரு 2 சார் 8, 36, 8 12 13 16, 166.8. நான் வந்து கேல்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணல உங்கள், ஏன்னா நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேல்குலேட்டர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் நானும் எதுவும் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் 8 years. 8 yearsக்கு அப்புறம் அவங்க ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. மதருடைய இதுவும் டாட்டருடைய இதுவுமே
ஃப்யூச்சரில் என்ன ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சம் புரிஞ்சிருக்கும். அவங்க ப்ரெசென்ட்டில் மதருடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க, டாட்டருடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு ரேஷியோவுமே சேர்த்திங்கன்னா 186ன்றாங்க. அப்போனா 5 ஷேர், 4 + 1 வந்து 5. இந்த 5 ஷேருன்றது வந்துட்டு 196ன்றாங்க. அப்போது 1 ஷேருடைய வேல்யூ எவ்வளோவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சுன்னா 39.2 வருது 1 ஷேருடைய வேல்யூ. 1 ஷேர் வந்து 39.2னா 4 ஷேருன்றது 166.8. ஓகே, இதோட உங்களுக்கு கிளியர். அவங்களுடைய ஏஜ் வந்து எவ்வளோவா இருக்கும் 8 இயர்ஸ் கழிச்சுன்றாங்க. ஒன்றும் பண்ணாதீங்க, இதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 39.2 + 8 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? இட் வில் பிகம் 47.2. 166லேருந்து ஒரு 8 நீங்கள் பண்ணிங்கன்னா 174.8. 174.8. இது நீங்கள் ஷார்ட்கட்டில் போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். டைம் எடுக்கணும்னா ஒரு 1 மினிட் 1.5 மினிட் அவ்வளோதான். இதை நான் உங்களுக்கு சொன்னோன்றதுக்காக போடுறேன். நீங்கள் எக்ஸாமெல்லாம் போடும்போது ரொம்ப ஈஸியாக போட்டுருவீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஃப்யூச்சரில் வந்து ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்கான். நம்மளே கண்டுபிடிக்கணும்னு இல்லை, அவனே இந்த ரேஷியோ கொடுத்துட்டான். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா போதும். ஃப்யூச்சரில் இன்கேஸ் 8:3 இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்கிறான். ஓகே, இது கொஞ்சம் டஃப்பு தான். இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பார்க்குறாங்க. 39.2 ஓகேங்களா. இப்போது இன்கேஸ் நீங்கள் 8:3 ஃப்யூச்சரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 196 இதுன்றாங்க. 196 சம் ஆஃப் ப்ராடக்டேஜஸை ப்ளஸ் பண்ணிங்க 8. இப்போ வந்து 196ல் +16 பண்ணணும். ஏன் 16 பண்ணணும்னா மதருடைய ஏஜும் டாட்டருடைய ஏஜும் சேர்த்து தான் அவன் கொடுத்துருக்கான். சேர்த்து கொடுத்ததுனால 2 பேருடைய ஏஜும் ப்ளஸ் பண்ணல. நம்ம மதருக்கு 8 ஆகும், டாட்டருக்கு 8 ஆகும். அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 வரணும். ஸோ 206 208. ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அவங்களுடைய சம் ஆஃப் ஏஜஸ் வந்து 208 வரும். இப்போது இதுவுமே சேர்த்தா கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த ரேஷியோவும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதை நான் வந்து இதே ஸ்டெப்பு தான், இதோட ஆன்சர் மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சி எனக்கு போடுங்க. அப்படி உங்களால் முடியலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இதோட ஆன்சர் நான் சொல்லிடுறேன். இது வந்து போட்டுடலாம் இப்படியே கூட. நம்ம வந்துட்டு நார்மலாக கூட இந்த 2 சம்மும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சம்மும் போட்டுருவீங்க. இந்த சம்மை நீங்கள் போட்டுவீங்க பாருங்கள். ஸ்டெப்பு நான் போட்டுட்டேன், ப்ரெசென்ட்டுன்னு போட்டுட்டேன், ஃப்யூச்சருன்னு போட்டுட்டேன், என்னன்றதை பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி கூட நான் எழுதிட்டேன். ஒரு ஸ்டெப்பு நீங்கள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அது என்ன ஸ்டெப்புன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க. ஏன்னா நீங்கள் இந்த 2 சம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். கொஞ்சம் நீங்கள் மைண்ட் கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ரொம்பவே ஈஸி தான். ஆனால் ஒரே ஒரு ஸ்டெப்பு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிச்சு. உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், நம்ம கமெண்ட்ஸில் வந்து அதோடைய ஆன்சர் அண்ட் ஸ்டெப்பை வந்துட்டு ரிவீல் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு லாஸ்ட் சம் பார்த்துடலாம். இந்த சம் ரொம்பவே டஃப்பான சம்மு. இந்த சம்மை நீங்கள் போட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜஸ் ஈஸி, அந்த மாதிரியான சம் இது. Ratio of money age to Pradeep age is 5:3. Money will be 35 years old. After 5 years, how old is Pradeep now? ரொம்பவே கஷ்டமான ஒரு கொஸ்டின். நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் போட்டால் ஈஸி தான் எல்லாமே, ஓகேங்களா. ரேஷியோ ஆஃப் மணி Pradeep to age 5:3. அவங்க எதுவுமே சொல்ல. ஸோ ப்ரெசென்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ரெசென்ட்டில் மணி ஏஜும் பிரதீப் ஏஜும் 5:3. இது வந்து ப்ரெசென்ட், ஓகேங்களா. ப்ரெசென்ட்டில் வந்து 5:3. மணி வில் பி 35 years old ஆஃப்டர் 5 years. ஃப்யூச்சரில் மணியோட ஏஜ் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஓகே 35 years old. 35 years oldன்னு சொல்லியிருக்கேன். பிரதீப்போட ஏஜ் எவ்வளோன்னு சொல்லலை. 5 years-ஆ 8 years-ஆ 35 years அவன் சொல்லியிருக்கான். ஃப்யூச்சர் ஏஜ் பார்த்தீங்கன்னா 5 years. இப்போ பிரதீப்போட ஏஜ் என்னன்னு கேட்குறான். இந்த 3 ஷேருன்றது எவ்வளோன்னு கேட்டிருக்கான். இதே ஸ்டெப்பு தான். இதுதான் இதே ஸ்டெப்பு தான். இது போட்டோமா? இல்லை ஆக்சுவலி சேம் தான். வந்துட்டு இவன் சின்ன ஒரு ரேஷியோ மட்டும். இதுக்கும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஆன்சர் போட்டுட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அவன் வந்து 35 சொல்லியிருக்கான். ஃப்யூச்சர்லேருந்து நம்ம ப்ரெசென்ட்டுக்கு கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ஏஜ் ப்ரெசென்ட்டில் தான் எவ்வளோன்னு தெரியணும். 35 மைனஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பிகம் 30. 30 டிவைடட் பை 5 பண்ணிங்கன்னா அதையும் பண்ணலாம். 6 வருமா? 6 அப்போனா 1 ஷேருன்றது 6. அவனோட ஏஜ் வந்து 18 இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18. என்ன கஷ்டமாக இருக்கிற சம்னு சொல்லிட்டு எவ்வளோ ஈஸியாக இருக்கேன்னு கேட்காதீங்க.
உங்களுக்கு அப்படி சொன்னால் இந்த சம் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கறதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டஃப்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோலாம் கிடையாது, எல்லாமே இதே இதுதான் வரும். நீங்கள் கேட்டு மேட்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து பேசிக் தான். கேட் மேட்டுக்கெலாம் கொஞ்சம் அதிகமாகவே போகும். நீங்கள் கேட் மேட்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டியது வரும். அவ்வளோ அதிகமாக இருக்கலாம். இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ்லாம் போடாதீங்க. இதெல்லாம் வந்து ஈஸியஸ்ட்டு சம் தான். அதாவது ஒன்று வந்து அந்த சம் ஈஸியாக இருக்கணும், இல்லைனா மாடரேட்டாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்லாம் போட்டு டக்கு டக்குன்னு எடுத்துன்னு வந்துடலாம். ஈக்குவேஷன்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இதே வந்து அந்த சம்லாம் நீங்கள் கேட் லெவல் மேட் லெவல்லாம் படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு சம்முக்கே 5 நிமிஷம் ஆயிடும். நீங்கள் டான்செட்டுக்குன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டான்செட்டுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி போடுறது தான் வரும். நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்துட்டேன். இல்லை இந்த மாதிரி ஸ்டெப்பு தான் போட்டாலே ஆன்சர் வந்துடும். நீங்கள் ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதே நீங்கள் கேட்டு பேங்க்லாம் ட்ரை பண்ணிங்க கண்டிப்பாக ஈக்குவேஷனில் போடுங்க. இந்த மாதிரிலாம் ஸ்டெப்லாம் எடுத்துடாதீங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டெப்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் 5 நிமிஷம் ஆகிடும். ஏன்னா கொஸ்டின் இருக்கிறது ரொம்ப பெருசு. நீங்கள் ஈக்குவேஷன் போட்டு போட்டிங்கன்னா பேங்க் எக்ஸாமு, எஸ்பிஐ எக்ஸாம் அதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். டான்செட் பொறுத்தவரை இதுவே போதுங்க. நீங்கள் வேறு எதுவுமே பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி சம்ஸே நீங்கள் போடுங்க. ஓகே, நிறைய சம்ஸ் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு என்ன சம்ஸ் வந்து டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். வில் ட்ரை டு சால்வ். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் வந்து ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு எதனா கஷ்டமான டாபிக்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த டாப்பிக்கை நம்ம பார்த்துடலாம். வித்தவுட் ஈக்குவேஷன், எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிள்லேயே பார்த்துலாம். ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஜஸ்ட்லி இப்படிலாம் போட முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட கேட்டிருக்காங்க எங்கிட்ட. அவங்களுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். இதோட ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஜஸ்ட்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். நீங்கள் டான்சர் பொறுத்தவரைக்கும் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கனாலே போதும். அதர் தேன் தட் இது ஒன்றும் வேணாம். ஸோ ஓகே, சேஸ் நெக்ஸ்ட் சாப்டர் எதுனா சொல்லுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம். ஓகே, சேஸ் பாய்.